டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் வந்து இன்னும் 60 டேஸில் வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த 60 டேஸில் நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணி முடிக்கணும், எப்படி சிலபஸை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணி முடிக்கணுன்றத இந்த வீடியோ பதிலாக நம்ம பார்த்துடலாம். டிஎன்பிசி குரூப் 1 நம்ம ஏன் படிக்கணும்னா, அந்த போஸ்டிங்க்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம ரேஞ்ச், நம்மளோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறிடும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது இதில். ஸோ இந்த 3த்தையும் நம்ம வின் பண்ணணும். கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாம் நம்ம கையில் இருக்குன்றத நம்புங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் முக்கியம். கான்ஃபிடன்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாம். அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்க நான் விரும்புகிறேன். மொத்தம் 70 போஸ்ட் விட்டுருந்தாங்க. ஸோ 70 போஸ்ட் தான் விட்டுருந்தாங்க. இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் 70 போஸ்ட்டுக்கு சண்டை போடல, அந்த உங்களுடைய ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் சண்டை போடுறீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, இப்போ ஹவு டு கிவ் ப்ரியாரிட்டி ரிவிஷனில் நம்ம எப்படி ப்ரியாரிட்டி கொடுத்து ரிவிஷன் பண்ணணும்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே பாலிட்டி தான். ஏன்னா அதில் 40 கொஷின் கேட்குறாங்க. சிம்பிளாகவும் நம்ம படித்து முடிச்சிடலாம். பாலிட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம படித்து முடிச்சிடலாம் ஈஸியாக. இது ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட், எக்கனாமிக் ப்ளஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது நம்ம படிக்கணும். அடுத்த ப்ரியாரிட்டி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி 40 கொஷின்ஸ் அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் 25 கொஷின் அண்ட் மேக்ஸ் 25 கொஷின்ஸ். இதில் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிவிஷன் பண்ணிடணும். ஸோ அது நம்ம கொஷினில் நம்ம ஒரு 40க்கு 35 கொஷின் கரெக்டாக போட்டுடலாம். 50க்கு ஒரு 20, 50க்கு ஒரு 40 கொஷின். நான் இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் 40க்கு ஒரு 30 கொஷின், இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 20க்கு ஒரு 17-18 கொஸ்டின், அந்த மாதிரி நம்ம போட்டலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நம்ம 25க்கு 25 போட்டே ஆகணும். ஏன்னா மேக்ஸ் ஈஸி. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். மேக்ஸை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போட்டுடலாம், ஈஸியாகவும் போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன ரிவிஷன் பண்ணணுன்றத சொல்கிறேன். 40 கொஷின்ஸ் கேட்குறாங்களா, அப்போ 10 டேஸ் எடுத்துக்கோங்க பாலிட்டிக்கு. அதில் லக்ஷ்மிகாந்த் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ, ஏற்கனவே ப்ரீவியஸாக லக்ஷ்மிகாந்த்லாம் படிச்சிருப்பீங்க. குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக லக்ஷ்மிகாந்த் படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் 11th 12th பாலிட்டி புக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே லக்ஷ்மிகாந்த் 11th பாலிட்டி புக் அண்ட் 12th பாலிட்டி புக் இந்த 3த்தையும் 10 டேஸ்க்குள்ளே ரிவிஷன் பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதான். நல்ல டைம் எடுத்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். டீப்பராக போய் ரிவிஷன் பண்ணணும். மைண்டில் தூக்கி அப்படியே நிப்பாட்டணும். அந்தளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணி முடிக்கணும். ஓகே, இப்போ எக்கனாமிக் ப்ளஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா 50 கொஸ்டின்ஸ். இதுக்கு ஒரு 10 டேஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு என்னென்ன படிக்கணுன்றதை சொல்லிடுறேன். ஸ்கூல் புக்ஸ் அப்வியஸாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு தமிழ்நாடு மேகசின் அதை நம்ம கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை அது படிக்கணும்னா நம்ம தமிழ்நாடு மேகசின் படித்தா போதும். கரெக்டாக அதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா 40 கொஸ்டின்ஸ் அண்ட் தட்ஸ் குட் பி இன் 10 டேஸில் நம்ம ரிவிஷன் பண்ணி முடிக்கணும். அப்வியஸாக ஸ்கூல் புக் ரிவிஷன் பண்ணணும். அண்ட் வெங்கடேசன் ஆத்தர் புக் இதான் நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கான ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த தலைப்பில் வெங்கடேசன் ஆத்தர் நம்ம எழுதியிருப்பார். ஸோ இந்த புக்கையும் நம்ம ரிவிஷன் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா இதுலேருந்து ஒரு சில பல கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. நம்ம மேஜர் சோர்ஸ் ஸ்கூல் புக்குன்னு தான் சொன்னாலும் ஒரு 5 கொஷின் 6 கொஷின் இந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் வருது. ஸோ அதையும் நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா ப்ரியாரிட்டி வைஸ் 40 கொஷின் கேட்குறாங்க. சும்மா இல்லை, கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 10 டேஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பெக்ட்ரம் புக் படிங்க. ஸ்கூல் புக்கில் 11th 12th ஹிஸ்ட்ரி மட்டும் படிங்க போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ப்ளஸ் ஸ்பெக்ட்ரம் புக் நல்லா தெளிவாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். டாபிக் வைஸ் ரிவிஷன் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. 25 கொஷினில் ஒரு மேக்ஸிமம் நம்ம ஒரு 17-18 ஈஸியாக போட்டலாம். எல்லாத்துக்குமே எல்லா டாப்பிக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு 500 கொஸ்டின் இருக்குன்னு வைங்க. ஹிஸ்ட்ரியில் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதில் நமக்கு எப்படி மேக்ஸிமம் ஒரு 5-6 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே வந்துடும். இந்த டோட்டல் 25 கொஸ்டினில் நான் அடித்து சொல்லுவேன் 5 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தாலும் ஒவ்வொரு டாப்பிக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் படிச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஆர்எஸ் அகர்வால் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய சம்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கணுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸை போட்டு பாருங்கள். அதை விட ஒரு கைடன்ஸ் நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஜியாகிரபி ப்ளஸ் சயின்ஸு இதில் 20 கொஷின் தான், 2 சேர்த்து 20 கொஷின். 5 நாள் தான் ரிவிஷன். என்ன சார், எப்படி சார் 2 நாள் 5 நாள் ரிவிஷன் பண்ணி முடிக்கணும்? இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிங்க. இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சொல்கிறப்ப நான் அடுத்து ஒரு வீடியோ போட போகிறோம். ஓகேவா? எங்கள் சேனலில் அடுத்து ஒரு வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா கீ டாபிக்ஸ் டு ரிவைஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதை மட்டும் நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணலாம், அதை ப்ரியாரிட்டி வைஸ் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், ஜியாகிரபி சயின்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவாக போட போகிறோம். ஸோ நம்ம சேனலை
மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் 5 டேஸ், இந்த 60 டேஸில் ரிமைனிங் 5 டேஸ் வந்து ஃபுல் ரிவிஷன். அண்ட் தட் லாஸ்ட் டே, இந்த 5 டேஸில் லாஸ்ட் டே வந்து நம்ம வந்து மேக்ஸுக்கு வந்து கன்ஃபார்மாக ஒதுக்கி ஆகணும். ஏன்னா வந்து ஃபார்முலாஸ் ப்ளஸ் கான்செப்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கு மறந்துடும். ஸோ கான்செப்டை வந்து ஃபார்முலாவையும் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 1 டே அப்படியே பொறுமையாக ரிவிஷன் பண்ணுங்கள் மேக்ஸை. அவ்வளோதான். அடுத்து வந்து 3 hours ஃபிலிம் ஸ்ட்ராட்டஜி. அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம 3 hours என்ன பண்ணணுன்றத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து அடுத்த வீடியோ போடுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் யுவர் சேனல். மீண்டும் ஒரு வீடியோ பற்றி சந்திக்க நன்றி.